ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிவ் இன்கம் அதனால் வர பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளில் மோஸ்ட் ஆஃப் தம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலரான இன்கம்மை நம்பி மட்டும்தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஓகே, அந்த ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்கு மந்த்லி ஒரு இன்கம் சோர்ஸ் வருது, ஒரு சேலரி வருது அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை மட்டும்தான் நிறைய பேர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் வேலைக்கு போவோம், மந்த்லி சேலரி வரும், அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பாசிவ் இன்கம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதனால் நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாசிவ் இன்கம்னால நமக்கு கிடைக்க ஒரு பெனிஃபிட் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட் ஆன் பே ஸ்லிப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம ஒரு ரெகுலர் ஜாப் மாதிரில தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதில் வர இன்கம்மை வச்சு தான் நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம அதை மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சேலரியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் அதில் கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்லை ஸ்டாப் ஆனாலோ, நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம்மை நல்லா டெவலப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதை வச்சு உங்களோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், உங்களோட சேவிங்ஸ், உங்களோட என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ஒரு பே ஸ்லிப்பை தான் நம்பி இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த காசை வச்சு தான் நீங்கள் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு பாசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, லைக் பாசிவ் இன்கம் இஸ் கைண்ட் ஆஃப் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன்ட். நீங்கள் ஒர்க் பண்ணாமலே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றது தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்காக உங்கள் பணமோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ, நீங்கள் தூங்கும்போது, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை நீங்கள் பண்ண ஒரு இது உங்களுக்காக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் பாசிவ் இன்கம். ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நல்லா மோல்டப் பண்ணும். லைக் நீங்கள் ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெகுலர் இன்கமும் இருக்குது, ஓகே, ஒரு பாசிவ் இன்கமும் ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு ஒரு அளவுக்கு அப்படின்னா, உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவைஸ் ஆகும். உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். பாசிவ் இன்கம்னால உங்களுக்கு கிடைக்கிற அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் எ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் கோல்ஸ் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. நம்ம லைஃப்பில் கோல்ஸ் அப்படின்றது நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆகட்டும், நிறைய லாங் டேர்ம் கோல்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். பீட் லைக் ஹையர் எஜுகேஷன், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா லைக் நம்மளுக்கு குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ், அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். லைக் ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, லாங் டேர்ம் கோல்ஸ். நீங்கள் இந்த மந்த்லி சேலரி மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது முடியும், பட் ஸ்டில் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதே நீங்கள் இன்னொரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் ஃப்ரீடமாக இருக்கும். அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகிடும். லைக் நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 சேவ் பண்ணுறீங்கன்னா, இன்னொரு பாசிவ் இன்கமில் இன்னும் அமௌண்ட் மணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ணலாம் இல்லையா? ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். பாசிவ் இன்கம்னால உங்களுக்கு எர்லி ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். எல்லாருமே நம்ம எப்போ ஃப்ரீயாக இருப்போம், என்னடா டெய்லி வேலைக்கே போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்போம். ஸோ எர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னும் போது எப்போ நம்மளால் எர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்க முடியும்? நமக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான லைக் கார்பஸ் இருக்கும்போது தான் நம்மளால் அந்த எர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி திங்க் பண்ண முடியும். ஸோ அந்த பாசிவ் இன்கம் உங்களுக்கு நல்லா மணி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, நல்லா இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, உங்களோட ரிட்டையர்மெண்ட் அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ யூ கேன் ரிட்டையர்ட் எர்லியர் வென் யூ ஹேவ் எ குட் பாசிவ் இன்கம் சோர்சஸ். அடுத்தது லைக் யூ கேன் பி லொக்கேஷன் இண்டிபெண்ட். அதாவது நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா, ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது லைக் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த லொக்கேஷன்லேயே இருக்கணும், அங்கேயே ஒர்க் பண்ணணும். இதே நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் நம்பி இருக்கீங்க, உங்கள் பாசிவ் சோர்ஸை நம்பி தான் நீங்கள் எல்லாமே ரன் ஆகுது அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் தான் இருக்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஒரு லொக்கேஷன் இண்டிபெண்ட் ஆகிடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வரும், உங்களுக்கான இன்கம் சோர்ஸஸ் வந்துட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் பெனிஃபிட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ரன் ஃபார் யுவர் ஃபேஷன். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய டைம் மீதி ஆகுது. நீங்கள் போய் எங்கேயும் ஒர்க் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பர்சனல் லைக் பேஷன் இருக்கும் நமக்கு. ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த பண்ண இஷ்டம், லைக் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகணும், இல்லை நான் ஒரு டிசைனர் ஆகணும், ஏதோ ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நான் லைக் சோலோ ரைட் போகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு லைக் உங்களுக்கான ஒரு பேஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய டைம் கிடைக்கும்போது யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தட். அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் பி ஹாப்பி, ரைட்? லைக் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னும் போது, நீங்கள்
எப்பயுமே வந்து ஒரு ரெகுலர் இன்கம்மை நம்பி இருக்காமல் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடி பார்த்து அதை சேஃபாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் பேசிவ் இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக, ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்னா நீங்கள் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணி ஆகணும். எப்பயுமே வந்து ஒரு பேசிப்பை நம்பியோ இல்லை ரெகுலர் மந்த்லி இன்கம்மை நம்பியோ இருந்தால் அது அதான் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்காது. எப்பயுமே அந்த மந்த்லி சேலரியை நம்பி தான் நம்ம இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லைக் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பேசிவ் இன்கம். அதை ஜென்ரேட் பண்ணி பில்ட் பண்ண நீங்கள் இப்போ எவ்வளோ எர்லியாக உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து அவ்வளோ நல்லா வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகும். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.